இந்த பேண்டமிக் அப்புறம் உங்க டர்ன் ஓவர் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் இதுல வந்து ஓவரால் வந்து உங்களுடைய கம்பெனிஸ் டர்ன் ஓவர் என்ன இருக்கு, என்ன இலக்கு வச்சிருக்கீங்க அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு 10 இயர்ஸ்ல என்ன மாதிரியான எக்ஸ்பான்ஷன் இலக்குகள் வச்சிருக்கீங்க? 2016 வந்து we crossed over 100 million in revenues. So today we are at about 250 million in revenues overall, which is roughly give or take about 1800 crores. 1800 crores is the turnover வந்து நாங்க பண்றோம் in all these geographies. 2030 is where we are looking at the $1 billion journey. So we are racing towards the $1 billion journey. That is our அதுதான் வந்து நம்மளோட biggest goal. And நம்ம $1 billion journey போனோம்னா automatically more employment opportunities we are looking at close to அதுல வந்து ஒரு 10,000 பேர் ஹையர் பண்றதுக்கு Trichy and opportunities what we can create. That is the big hairy audacious goal for us. இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஒரே ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, இது எல்லாமே வந்து திருச்சியில் வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் யூ ஹேவ் ஃப்ரம் ரெக்ரூட்டிங், ஹெச்ஆர், சேல்ஸ், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பிளாக் செயின் டெவலப்பர்ஸ் இன் திருச்சி. இது எல்லாமே வந்து வி கிரியேட்டட் தட் ஈகோ சிஸ்டம் இன் திருச்சி. 2010 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணோம் 5 பேரை வச்சு. இன்னைக்கு வந்து 550 பேர் இருக்காங்க திருச்சியில் மட்டுமே எங்களோட ஃபெசிலிட்டியில். ஓவரால் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 3000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 3000 பேருக்கு வந்து திருச்சியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ I'll give you 2 example. Or உங்களோட கொஸ்டின்ல வந்து 2 இது இருந்தது. ஒன்று வந்து டு ஸ்கேல் த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஃபண்டிங் வேற, இன்னைக்கு இருக்கிற ஈகோ சிஸ்டம் வேற, அன்னைக்கு இருந்த ஈகோ சிஸ்டம் வேற. ஸோ I'll answer that first. நீங்க சொல்றது வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். ஈகோ சிஸ்டம் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்க்கு வந்து there is a lot of capital available. The way I designed the business, எப்படி நான் இந்த பிசினஸை டிசைன் பண்ணேன்னா, and I'll talk about mentors and coaches as well. This is by Bob Nardelli. Bob Nardelli is like he was the CEO for GE. He was the CEO for Home Depot, and அவர் வந்து CEO for Chrysler ஆவும் இருக்காரு. அவர் வந்து என்ன மென்டர் பண்ணாரு. There was an opportunity where I got to meet him, and அவர் வந்து ஒரு இது சொல்லுவாரு, if you don't need $1, don't even borrow $1. உங்களுக்கு ஒரு பைசா தேவை இல்லைன்னா don't even borrow that. So throughout this entire journey, the way நான் எப்படி இந்த பிசினஸை டிசைன் பண்ணியிருந்தேன்னா, never borrow capital at all. Right? So entrepreneurs typically என்ன பண்ணுவாங்கன்னா, the biggest mistake entrepreneurshipல வந்து there are 2 kinds of entrepreneurs what you will find. ஒருத்தவங்க வந்து லைஃப் ஸ்டைல் ஆண்டர்பிரினர். நான் வந்து ஒரு 10 பேரை வச்சு ஒரு கம்பெனி ஓட்டுறேன், நான் வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இல்லாட்டி ஒரு கோடி பார்க்குறேன், ஐம் குட், அண்ட் they'll withdraw all the funds from the company for their personal lifestyle. Then there is another kind of an entrepreneur who they are visionary entrepreneurs. They want to do very very purpose driven business. என்னன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. And they continue to invest in the company, leave the retained earnings in the company. Right? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ, you try to leave maximum in the company so that you can grow the company. So எங்களோட entire growth journey பாத்தீங்கன்னா, in the last 14 years we have not borrowed a single dollar. ஒரு டாலர் கூட வந்து இது வரைக்கும் banking institutions, financial institutions, investors, we have never borrowed a single dollar. 13 yearsக்கு முன்னாடி 10 yearsக்கு when the 10-year milestone hit பண்ணோன்னு 2016 வந்து we crossed over 100 million in revenues. So today we are at about 250 million in revenues overall, which is roughly give or take about 1800 crores. 1800 crores is the turnover வந்து நாங்க பண்றோம் in all these geographies. In the entire journey ல வந்து 10 yearsல வந்து we started off 4 other companies. எப்படின்னா we start ஒரு mothership which is VDart. VDartல இருந்து அந்த இடத்துல தான் வந்து we had a lot of mentors and coaches who are helping us think. எப்படி யோசிக்கணும்னா, ஒரு பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு 10 வருஷம் ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா, உங்களோட பிசினஸ் வந்து ஜெனரேஷனல் பிசினஸா இருக்க முடியுமா? Can it be there அடுத்த 10 வருஷம், அடுத்த 50 ஆண்டுகள்? Can you become a large employer?
having different brands, and you're doing many different things. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஸ்டாஃபிங், நீங்க டேலண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டேலண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் சம் டைம் இட் கேன் கோ டவுன், இட் கேன் கோ அப், சீசன்ஸ்லாம் இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து எங்களுக்கு போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்காங்க. ஆல்தோ ஐ நெவர் ஒர்க் ஃபார் எனி லார்ஜ் கம்பெனி, ஐ ஒர்க் ஒன்லி ஃபார் ஸ்மால் கம்பெனிஸ். நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. எப்படின்னா இங்க வந்து ஜிஎம்எஸ்டிசி யூஎஸ்ல எப்படின்னா சம்திங் கால்ட் அஸ் மைனாரிட்டி நெட்வொர்க்னு சொல்லி இருக்கு, நேஷனல் மைனாரிட்டி சப்ளையர் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ மைனாரிட்டிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த நெட்வொர்க்ல இருந்து எனக்கு கெலாக்ஸ் பிசினஸ் ஸ்கூலு, அதுக்கப்புறம் டக் பிசினஸ் ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்மால் பிசினஸ் ப்ரோக்ராம் அனுப்பிச்சாங்க. ஸோ அதுல நிறைய லேர்னிங் கிடைச்சது. அந்த டைம்ல தான் நான் கத்துக்கிட்டேன் வி ஷுட் ஹாவ் mentors and coaches, and we should have a board, advisory board எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற நம்ம advisory boardல வந்து Accenture, Assurant, Coca-Cola, AT&T, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறவங்கலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க advisory boardல. ஸோ இவங்க அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீங்க ஒரே ஒரு ஸ்லிவர்ல ஒரு ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ்ல இருக்கிறதோட யூ ஷுட் ஸ்டார்ட் அதர் பிசினஸஸ் as well. ஸோ நம்ம அப்ப என்ன யோசிச்சோன்னா, நம்ம வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கோம், நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொவைடர் ஃபார் கம்பெனிஸ் லைக் HCL, இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் இங்க யூஎஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேலண்ட் ஃபைன் பண்றது வந்து வி ப்ரொவைட் ஆல் தோஸ் டேலண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து வி டிசைடட், யூ நோ வாட், வி ஷுட் கோ இன் டு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பிசினஸ். சாஃப்ட்வேர் சர்வீசஸ்னா நம்மளே சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி டெலிவர் பண்ற கேப்பபிலிட்டி நமக்கு. ஸோ அப்பதான் VDart டிஜிட்டல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட கம்பேரிசன் எப்படின்னா, we are a smaller version of Accenture, ஒரு boutique firm of Accenture. ஆனா எங்களோட எம்பசிஸ் எல்லாமே வந்து ஆட்டோமோட்டிவ் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். ஸோ ஆட்டோமோட்டிவ் டிஜிட்டல் டேஷ்போர்டு, டிஜிட்டல் கீ, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இனோவேஷன். ஸோ VDart டிஜிட்டல்னு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொன்று ப்ராடக்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், வவுச்னு சொல்லி. வவுச்சோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்னா, இட் கோஸ் ஹெட் ஆன் வித் Apple's digital wallet. It's the next unicorn, what we call it as. And then the ID.me and so various different digital keys. Then we start இன்னொன்று வந்து அதுலேயே பிபிஎம்னு சொல்லி பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஒரே ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, இது எல்லாமே வந்து திருச்சியில வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில யூ ஹாவ் ஃப்ரம் ரெக்ரூட்டிங், HR, சேல்ஸ், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பிளாக் செயின் டெவலப்பர்ஸ் இன் திருச்சி. இது எல்லாமே வந்து வி கிரியேட்டட் தட் ஈகோ சிஸ்டம் இன் திருச்சி. 2010ல திருச்சியில ஸ்டார்ட் பண்ணோம் 5 பேரை வச்சு. இன்னைக்கு வந்து 550 பேர் இருக்காங்க திருச்சியில மட்டுமே எங்களோட ஃபெசிலிட்டியில. ஓவரால் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 3000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 3000 பேருக்கு வந்து திருச்சியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். த பியூட்டி ஆஃப் திஸ் இஸ், இந்த என்டையர் ஜேர்னி என்னைக்குமே வந்து நாங்க சென்னையில திறக்கணுமோ, கால்கட்டால திறக்கணுமோ, பெங்களூர்ல திறக்கணுமோ, இல்ல அங்கதான் டேலண்ட் பூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. எல்லா த என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ் we hired எல்லாத்தையுமே காலேஜ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணி we groom this talent. So mentors and coaches, yes, definitely throughout the entire journey, learning mindset, because எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஒர்க் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலை செஞ்சது, எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சின்ன கம்பெனிக்கு வேலை செஞ்சிருக்கிறது. So that's what really helped. தானே நீங்க இந்த VDart தொடங்கினீங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் ட்ரிச்சி ஃபோக்கஸா தான் இருந்திருக்கும். ஸோ நீங்க சொன்ன எல்லா இதுவுமே வந்து VDart எல்லா கேட்டகரிஸுமே ட்ரிச்சியில இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அடுத்த கட்டமா இந்த VDart இது என்ன இருக்க போகுது? அண்ட் ஸோ இப்போ அமெரிக்கால தலைமையிடமா வச்சுட்டு நீங்க ட்ரிச்சிலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இல்லைன்னா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரிச்சில இருந்து வந்த நண்பர்கள் சென்னையில தொடங்கி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்து இன்னைக்கு சிலிகான் வேலியில எவ்வளவு ஒரு பெரிய, எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் ரொம்ப இந்தியாவில இருந்து பார்க்கப்பட்ட ஒரு பெரிய யூனிகார்னா பார்த்து IPO போய், ஸோ அது ஒரு பெரிய ரியலி எல்லாருக்குமே ஒரு இதுவா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் VDart அந்த மாதிரி எப்போ ஒரு பெரிய நாய்ஸ் கிரியேட் பண்ணி, ஸோ இந்தியாவுக்கு நீங்க ட்ரிச்சிக்கு மாதிரி ஓவரால் நம்ம கண்ட்ரிக்கு எப்போ அந்த மாதிரி வந்து தெரிய போகுது? Sure. Excellent question. Freshworks story, first of all, super honest story. You know, I think they really fresh desk, correct? Fresh desk, amazing story.
I think I've been inspired with the whole story. So VDart la வந்து என்னன்னா, what is the future of VDart and எப்படி வந்து நம்ம we are going to create the next buzz for India overall and for Trichy. So VDart Digital, Vouch, VDart BPM, இது 4 different kinds of business opportunities இருக்கு. And இது 4ஓட செட்டப்பும் வந்து ட்ரிச்சில இருந்து தான் ஆப்ரேட் பண்றோம். பெங்களூர் அண்ட் சென்னையில வந்து we have a smaller team, சின்ன டீம்ஸ். எதனாலனா ஒரு சில சீனியர் லெவல் ஆர்கிடெக்ட்ஸ், சீனியர் ரோல்ஸ் எல்லாம் வந்து ட்ரிச்சில கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம், சென்னை அண்ட் பெங்களூர். எங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த growth, what do we project? ஸோ இப்போதான் ஒரு செக்மெண்ட் ஒன்று பண்ணோம், ஃபர்ஸ்ட் 15 இன் ட்ரிச்சி, நெக்ஸ்ட் 15. ஃபர்ஸ்ட் 15ல வந்து இந்த ட்ரிச்சில இருந்து வேலை செய்யற எங்களோட டீம் வந்து 550 பேர் வந்து இந்த 10 வருஷத்துல வந்து 30,000க்கு மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் worldwide we have created 30,000 jobs. Imagine the power of this workforce who's working in Trichy. That's the purpose. The purpose is the purpose of VDart is to transform. நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க வந்து எப்படி இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்னு பாருங்க. transform the trajectory of people's life. எப்படின்னா ஒருத்தர் வந்து VDartக்கு வேலை செய்யறாருன்னா நீங்க வந்து have we created success, wealth and quality of life. இந்த 3 தான் most important things. So அதனால there has to be a transformation in people's lives. So first வந்து VDart BPM, அந்த businessல வந்து there is immense scope. So இப்பதான் வந்து we are putting together. இப்போ ஒரு அக்டோபர்ல வந்து எங்களோட சைட் இனாகிரேட் பண்ணோம், ஒரு புது ஃபெசிலிட்டி ஒன்று பில்ட் பண்ணோம். VDart மன்னார்புரம்ன்றது வந்து ஒரு ஏரியா ட்ரிச்சில. இது வரைக்கும் வந்து ரெசிடென்ஷியல் காலனிஸ் அது மாதிரில இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். 4 டிஃப்ரெண்ட் பில்டிங், எல்காட்ல ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது, ராஜா காலனில ஒரு 3 டிஃப்ரெண்ட் பில்டிங் இருந்தது. அதுல இருந்து 450 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் டைம்ல வந்து the construction was going on. We just inaugurated our building. அதுல வந்து it's a 650 seater. ட்ரிச்சில வந்து அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பார்த்துருக்கவே முடியாது. It is like a facility which is like a world class facility. நீங்க வந்து எந்த ஒரு நியூயார்க்கோ ஒரு கலிஃபோர்னியால எங்க பாக்குறீங்களோ அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. So VDart BPMங்கிறது வந்து business process outsourcing opportunities. So நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ட்ரிச்சில வந்து என்ன பண்ணேன்னா, இது வரைக்கும் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பில்டிங் இருந்தது. எல்காட்டன் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், அதுல ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. அதுல கிட்டத்தட்ட 450 பேர் இருந்தாங்க. இப்போ பிகாஸ் ஆஃப் த growth in the business, we built our teams to up to 550. So we built our own facility. It's called as VDart மன்னார்புரம்னு சொல்லி. மன்னார்புரம்ன்றது ஒரு ஏரியா. So it's a manufacturing facility. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணி, இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பில்டிங் வந்து நீங்க ஒரு நியூயார்க், கலிஃபோர்னியா அது மாதிரி ஒரு ஆஃபீஸ் பார்க்குற அந்த இதுல அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை கட்டியிருக்கோம். எதுக்கு அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கட்டணும்னா, ட்ரிச்சில we wanted to create a landmark property where people have never experienced. ட்ரிச்சில வந்து மக்கள் என்னன்னா, ஜென்ரலா நம்ம டீம்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, 52 பேர் 52% is women who work in our office. And யோசிச்சு பாருங்க, they work in the night shift. ட்ரிச்சில வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு பயங்கர கஷ்டம் ஒரு பொண்ணு வந்து நைட் ஷிஃப்ட்ல வந்து வேலை செய்யறதுக்கு. இந்த ஸ்டிக்மா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து 52%. அதுல வந்து 38% வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஒர்க்கர்ஸ். பொதுவா வந்து எல்லாம் விவசாயிகளோட குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போறவங்க, அவங்க தான் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த என்வாயர்மெண்ட் இல்ல கோவிட் டைம்ல தான் நான் வந்து ஆக்சுவலா நிறைய பார்த்தது. அப்படின்னா எவ்வளவு கஷ்டம், ஒரு சின்ன வீட்டுல ஒரே ஒரு ரூம், அந்த ரூம்குள்ளார 6-7 பேரு, ஒரு மாம் ஹூ இஸ் ஒர்க்கிங், அவங்க வந்து லேப்டாப் ஒரு பக்கம், குழந்தைய ஒரு பக்கம், அதே ரூம்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் in the sense like you have to talk very softly. So we wanted to create like an ambience where they really love, right? So we created that facility. It has about 650 people now, which has the capacity. So now we have taken up another project with the ambition that it's the new facility one, it's a 5,000 seater. So we are assured in the next 5 years we are going to create 5,000 job opportunities in Trichy.
So where is the job opportunity going to come from? One வந்து VDart BPM la வந்து there is going to be immense scope. We are pegging at in the varsham which is like 2024, we'll be able to create close to about 3,000 jobs just in VDart BPM alone. Now, where is it that we are going to really make India proud, Trichy proud, is on vouching a platform. Vouching a platform வந்து it's a digital key platform. As I mentioned, this is in the product என்னன்னா நம்ம வந்து 10 வருஷம் இல்ல 2 வருஷத்துல வந்து கார் வந்து எப்படி திறக்க போறோம்னா சாவி இல்லாம தான் திறக்க போறோம், and we are going to be போனை வச்சு தான் திறக்க போறோம், and it is going to be on digital key. So அதுக்கு தான் digital keyங்கிறது, and it is on a blockchain platform. So blockchainல வந்து we were early entrants, right? And எங்களோட ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சர்ல கிட்டத்தட்ட 10 மில்லியன் கன்சியூமர் வந்து அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்றாங்க. So we in the next 2 to 3 years there is going to be significant progress in that space. அதனால வந்து this there is a very strong possibility இந்த 4 கம்பெனில இருந்து one of the companies will go IPO. Okay. Yeah, so that's the journey what we are looking at. இது எல்லாமே நீங்க சொன்னீங்க, பட் இந்த பேண்டமிக் அப்படிங்கிற ஒண்ணு வந்து 2 வருஷமா பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து இதுல நல்லா வளர்ந்துதான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பட் இந்த ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எல்லா உலக அளவுல எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்தியா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மூடிட்டு போயிட்டாங்க, பேஷனட்டா இருந்தவங்களும். ஸோ ஒண்ணு நீங்க எப்படி வந்து இந்த இதை வந்து தாண்டி வந்தீங்க, பிளஸ் சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் வரும்போது ஒரு ஆண்டர்பிரினர் வந்து எப்படி சமாளிக்கலாம்? Very good question. So first வந்து in terms of how did it impact our business? How did we manage that? All right, and then I'll talk a little bit about overall for the entrepreneurial community. So எங்களோட businessல வந்து we had immense challenges as well. First 3 months, first 2 quarters, 6 மாசம் இருக்குல்ல, it was really really challenging. எப்படின்னா immediately customers went down. என்னன்னா நாங்க என்ன பண்றோம், what is it that we provide, what is our core of our business? VDartல வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வந்து மக்கள் தேவை டெவலப் பண்றதுக்கு. ஸோ அது வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். எல்லா கம்பெனிஸுமே வந்து லாக்டவுன் மோட்ல போயிட்டாங்க. தெர் இஸ் நோபடி. ஸோ அந்த கம்பெனிலாம் இட் டுக் 3 to 6 months டு அவங்க யோசிக்கிறதுக்கு தட் இந்த வேலை எல்லாமே நம்ம ரிமோட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எங்களோட டீம்ஸுக்கு வந்து வேலை அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. ரைட், ஃபர்ஸ்ட் 3 to 6 months தே ஆர் சிட்டிங், அவ்வளோ ஜாப் ஆர்டர்ஸ் கிடையாது. ஸ்டாப் பண்ணிருந்தாங்க எல்லாம், நிறைய கம்பெனி ஸ்டாப் ரெக்ரூட்மென்ட் இல்லையா? யா, கம்ப்ளீட்லி தே ஸ்டாப் ரெக்ரூட்டிங், யூனோ. அண்ட் மக்கள்லாம் எங்களோட டீம்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குமா இருக்காதா, ஆர் வி கோயிங் டு பி லேட் ஆஃப்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வாட் வி டிட் Induja is assuring everybody that you are never going to lose a job. ஏன்னா கண்டிப்பா வந்து பேண்டமிக் வந்து there is only going to be for a particular time frame. Things will turn around. So we made sure throughout this entire pandemic we did not lay off a single employee globally. We said, என்ன யோசிச்சோன்னா, it is only because of people the company has grown. We have reserve funds. We are not going to make money for the next 3 to 6 months. It's okay, but take care of people. ரைட், எதனாலன்னா அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், பேண்டமிக்ல இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் இன்கம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ தோஸ் வர் த தாட்ஸ் அண்ட் வி மேட் ஷுர் தட் வி டுக் கேர் ஆஃப் பீப்புள். ஆனால் என்ன ஆச்சுன்னா இன் 6 months த மார்க்கெட் இன் டெக்னாலஜி ஸ்பேஸ் திங்ஸ் ஸ்டார்டட் டேர்னிங் அரவுண்ட். கஸ்டமர்ஸ் வந்து ரிமோட் ஒர்க் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸும் வந்தது பிஸ்னஸ்ல, எப்படி how can we progress our business further. So adanaala vandu we had a lot more opportunities, and that's why this year was like in the varsham vandu it was like for the first time முதலாக first time la vandu naanga vandu 200 million revenues cross pannom. So we last year vandu we were at 167 somewhere on.
we went over, surpassed, because during the COVID time, we came up with several, ஒரு புது ஐடியா வந்தது, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதனால வந்து ஓவரால் பிஸ்னஸ் குரூப், அதனால வந்து we were able to create a lot more opportunities for people in Trichy. எங்களோட சக்சஸ் ஃபார்முலா சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் கோவிட் டைம்ல வந்து எப்படி வந்து நம்ம எம்ப்ளாயிஸை பார்த்துக்கிட்டோமோ இருக்குல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ், ஹாட்லைன் ஃபெசிலிட்டிஸ், மென்டல் ஹெல்த்துக்காக, மென்டல் கவுன்சிலிங்காக we set up hotline facilities, counselors, Trichyல, இதெல்லாம் வந்து ட்ரிச்சில பண்ணோம், யூனோ. அண்ட் எங்களோட பஸ்ஸஸ், என்னென்ன பஸ் எம்ப்ளாயிஸ் டிராவல் பண்ற பஸ்ஸஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துட்டோம், அவங்க கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்காக. ஸோ இன்க்ரெடிபிள் ஒர்க் வாட் வி டிட் ஃபார் த கம்யூனிட்டி இன் ட்ரிச்சி. ஸோ அதனால வந்து நல்ல குட்வில், யூனோ, பீப்புள் ரியலி ஆர் ஹியூஜ் ஃபேன்ஸ். அவங்க வந்து சொன்னாங்க, திஸ் கம்பெனி ஹஸ் டேக்கன் கேர் ஆஃப் அஸ். கோவிட் டைம்ல வந்து எங்களை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா நாம எப்படி வந்து ஹவு டு வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் வாஸ் த ஸோ இதுல வந்து என்னன்னா, பர்பஸ் பிஃபோர் ப்ராஃபிட்னு சொல்றோம்ல, that played out very well for us, and that is our purpose, right? You have to be purpose driven in taking care of people. Now நீங்க கேட்டீங்க, since you're a motivational speaker, you've been speaking to several entrepreneurs. So I've throughout this entire, in the pandemic time la வந்து immense amount of challenges what small businesses and startups and entrepreneurs have gone through, and technology business la வேற எந்த businessல இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து கண்ணா பின்னா they've lost out of business. Very sad to see that. But how do we motivate, how do we talk to these entrepreneurs? Entrepreneur at heart, and once you have done it, you can do it again. Entrepreneurship is all about courage, dhairyam, right? Courage, being justful, you know, making the right decisions, taking a chance, and so that is all entrepreneurship is all about. So I keep talking to entrepreneurs, நீங்க ஒரு தடவை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு தடவை பண்ண முடியும். It's not a big deal. பிசினஸ் மாடல்ஸ் வந்து கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்? ஸோ அதனால தான் வந்து ஐ கோ பேக் டு மை ஓன் ஸ்டோரி. நீங்க ஒரே ஒரு ஸ்லிவர்ல வந்து பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது, ஒரே ஒரு சர்வீஸ் லைன். இன்னைக்கு வந்து நம்ம பீட்சா விற்கிறோம்னா விங்ஸும் விற்கணும், பிரெட் ஸ்டிக்ஸும் விற்கணும். யூ ஹேவ் டு செல் சாலட் as well. 4-5 areas what you got to do. So this is just an opportunity for us to, நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி கூட ஆகலாம். It's a learning opportunity. It's a learning ground. Let's think about the next idea. இந்த பிவட்ங்கிற வார்த்தை வந்து ஜாஸ்தியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல. நான் வந்து ஃபண்டமெண்டலா பிவட்ங்கிற வார்த்தையை பிலீவ் பண்ணல. What I was thinking is we have to continuously always think. One of the reasons why VDart has been successful is every once in 2-3 years, நம்ம வந்து எப்படி யோசிச்சோம்னா, VDart because of the board and the advisory committee, we are all கண்டிப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அடுத்த ஐடியா என்ன இருக்கும், right? So that is the spirit of entrepreneurship. And what I would recommend, என்னோட recommendation என்னன்னா, any entrepreneur, don't lose heart. நீங்க ஒரு தடவை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு தடவை பண்ண முடியும். just keep thinking about வேற என்னென்ன ஐடியா இருக்கு, அதை எப்படி லான்ச் பண்ணலாம். அடுத்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப வந்து கோவிடோட இது இருக்கா, இந்த சென்ஸ் லைக் கோவிட்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து திரும்பி உங்களை இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க. that is what I would say. இப்போ ஓவராலா உங்க பிசினஸ் இது பாத்தீங்கன்னா நீங்க 4 பிரிவு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ எப்படி உங்களுடைய, அண்ட் யூ செட் த பேண்டமிக் அப்புறம் உங்க டர்ன் ஓவர் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் இதுல வந்து ஓவரால் வந்து உங்களுடைய கம்பெனிஸ் டர்ன் ஓவர் என்ன இருக்கு, என்ன இலக்கு வச்சிருக்கீங்க அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு 10 இயர்ஸ்ல, என்ன மாதிரியான எக்ஸ்பான்ஷன் இலக்குகள் வச்சிருக்கீங்க? Sure. So இப்போ வந்து this year we are at about 250 million. Close to 250, 248 somewhere. That is where we closed. எங்களோட we call அத வந்து BHAG ன்னு சொல்லுவோம், big hairy audacious goal. We wanted to get to the $500 million journey. $500 million, we want to do 500 million in 2025. So நீங்க $500 million journey பாத்தீங்கன்னா, there are Indiaல இருந்து based on software services business, you don't have a lot of them. அதுக்கு தான் வந்து tier 2ம்பாங்க, tier 2 system integrator. tier 1 வந்து அந்த பெரிய கம்பெனிங்க, TCS, Wipro, HCL அவங்கலாம். tier 2 வந்து they are in the $1 billion cusp, $500 million to $1 billion cusp. So 2025 எங்களோட கோல் வந்து இலக்கு வந்து $500 million.
And 2030 is where we are looking at the $1 billion journey. So we are racing towards the $1 billion journey. That is our அதுதான் வந்து நம்மளோட biggest goal. And நம்ம $1 billion journey போனோம்னா automatically more employment opportunities we are looking at close to அதுல வந்து ஒரு 10,000 பேர் hire பண்றதுக்கு Trichy and opportunities what we can create. That is the big hairy audacious goal for us. ஸோ நீங்க நிறைய உங்க ஜேர்னி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ஐ தாட் ஐ வுட் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த இதுல. பட் உங்களுடைய ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கான்வர்சேஷன் டில் த எண்ட், ஸோ அந்த ட்ரிச்சிங்கிறது தான் உங்களுடைய ஓவரால் ஜேர்னிலேயே இல்ல நான் எதுக்கு சொன்ன ஒரு மைய பகுதியா இருக்கிறது வந்து அதுதான் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஈவன் தோ யூ ஹாவ் யுவர் ஓன் ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் பிசினஸ். ஸோ இவ்வளோ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற நீங்க வந்து யூஎஸ்ல இருந்து ட்ரிச்சிக்கு வந்து செட்டில் ஆகிற பிளான்ஸ் இருக்கா? அதை நோக்கி நீங்க வந்து ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்க ஹார்ட் முழுவதும் உங்க ட்ரிச்சில லை ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப நீங்களே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து மீண்டும் ஏன்னா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் வந்ததுக்கு அப்புறமே எல்லாருமே அவங்க ஹோம் டவுன்ல இருந்து ஒர்க் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கே போயிட்டாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது so to end this conversation உங்களுடைய அந்த ஹார்ட் இருக்கிற ட்ரிச்சிக்கு வந்து நீங்க மீண்டும் வருவீங்களா? சோ எப்படி இருக்க போகுது உங்களுடைய? நான் வந்து ஆல்ரெடி செட்டில்ட் இன் ட்ரிச்சி. நான் இருக்கிறது வந்து அட்லாண்டால. சோ ஆல்மோஸ்ட் இல்ல எவ்ரி 3 months நான் வந்து திருச்சியில 2 weeks இருப்பேன் ட்ரிச்சி ஆஃபீஸ்ல. ஸோ என்னோட லீடர்ஷிப் டீம் வந்து அட்லாண்டால இருக்கிற லீடர்ஷிப் டீம் வந்து எவ்ரி 3 months யாராவது ஒருத்தவங்க லீடர்ஷிப் டீம்ல இருந்து திருச்சியில இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ நான் வந்து எவ்ரி 3 monthsல 2 weeks வந்து திருச்சியில இருக்கேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் எப்படி யோசிக்கிறேன்னா அடுத்த 2 வருஷத்துல வந்து நான் ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரிச்சியில இருந்து ஆப்ரேட் பண்றதுக்காக தட் இஸ் த கோல். தட் இஸ் வாட் ஐ ஹவ் தாட் பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ். பசங்கள்லாம் இப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்துல வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் என்னோட மனசு ஹார்ட் எல்லாமே வந்து ஆல்வேஸ் இட்ஸ் அபவுட் ட்ரிச்சி. நீங்க இந்த கால் முடிச்சோன்னா அடுத்த கால் வந்து ட்ரிச்சி டீமோட தான் இருக்கு. So very happy to hear like நீங்க எல்லாருமே வந்து இங்க இருந்து வெளிநாடு போனா அங்க செட்டில் ஆகிற இந்த டைம்ல வந்து மீண்டும் இது வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து நிறைய உங்களுடைய ஜேர்னியும் ஷேர் பண்ணீங்க as well as லைக் உங்களுடைய ஆஸ்பிரேஷன் பேஷன் வந்து அதுல நிறையவே தெரிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் ஆல் ஆண்டர்பிரினர்ஸ் நீட் இல்லையா? ஸோ அந்த பேஷன் வந்து த்ரூ அவுட் இருக்கணும். லைக் லெட் டவுன் ஆற சமயத்துல போகாம ஐ திங்க் இட் ஷுட் கேரி ஆன். அப்பதான் வந்து அந்த ரியல் சக்சஸ்ங்கிறது வாட் எவர் இட் மே பி வரும்ன்றதை நீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் சித் அஹ்மத் ஃபார் ஜாயினிங். ஸோ யுவர் ஸ்டோரி தமிழ் நேயர்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் முடிஞ்சா நீங்க ஆண்டர்பிரினர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தட் வில் பி ஈவன் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். வெரி ட்ரூ. ஸோ ஆன் தட் பாயிண்ட் இந்துஜா இது சொல்லணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் அ ரியல் ஹிடன் ஸ்டோரி. திருச்சியில வந்து இட்ஸ் நாட் so spoken about, but it's an amazing story and I feel really really passionate about it. Thank you for joining your story தமிழுக்கு உங்களுடைய ஜர்னியை ஷேர் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி. Thank you very much. Thank you.